உலகமே நம்மள பார்த்து வியப்படையுது. அதாவது இஸ்ரேல் எப்படி எதிரிகள் மேல குண்டுகளை போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஒன்னா சேர்ந்து போராடுவோம், ஒன்னா வெற்றி அடைவோம் அப்படிங்கிறது போல வீரவசனம் எல்லாம் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தரப்பு வந்திருக்கு. ஆனா ஆக்சுவலா சார் உங்களை பார்த்து யாரும் வியப்படையில, ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு கருத்துக்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா லெபனான்ல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா, மிக பெரும் இழப்புகள் லெபனானுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணும்போது இந்த ஏர் ஸ்ட்ரைக் எல்லாம் செய்யும் போது குழந்தைகளோட ரெஃப்யூஜி கேம்ப்லாம் இருக்கும் இல்லையா, அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. பண்ணக்கூடிய பல ஏர் ஸ்ட்ரைக்குகள் இன்டர்நேஷனல் சட்டத்தை வயலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் யூஎனோட ரெஃப்யூஜி சீஃப் இருப்பார் இல்லையா, ஸோ அவர் தரப்புல இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நெத்தன்யாகு அவர் தரப்புன்னு சொல்றாரு, எதிரிகளை நம்ம தாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல. எதிரிகள் மக்களா? நான் இங்க காசாலையும் அதே போலதான் நடக்குது, இப்ப லெபனான்லயும் அதே போலதான் நடக்குது. என்ன நடக்க போகுது? இந்த தாக்குதல் வீரியமடைய உயிரிழப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு, சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ். ஆனா 3 வருஷமா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடக்குது, இந்த அளவுக்கு டெத் டால் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா அந்த இடத்துலயும் தொடர்ந்து ரஷ்ய தரப்பு தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்ப கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அக்டோபர் 1ல இருந்து அக்டோபர் 6 இந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா 800 ஏரியல் குண்டுகள், 400 ட்ரோன்களை ரஷ்யா எங்க மேல ஏவி விட்டுருக்காங்க. இழப்புகளை பாருங்க, உலகமே இழப்புகளை பாருங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் எடுத்து விட்டு இருக்கிறாரு. பார்க்கும்போது பூரா சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா தான் இருக்கு. ஆனா என்ன களத்துல இருக்கு, இந்த முன் களத்துல இருக்கு. நல்ல பெருமளவுல ராணுவ வீரர்கள் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த லெபனானும் உக்ரைனும் ஒரே மாதிரி கம்பேர் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா உக்ரைன்ல போர் நடக்குது, போர் வீரர்கள் ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறாங்க, ரஷ்யாவோட போர் வீரர்கள் ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறாங்க. போர் வீரர்களுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப இதே இந்த இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை எடுத்து பாத்தீங்கன்னா விமானத்துல குண்டுகளை கட்டிட்டு கொண்டு போய் போட்டுட்டு வராங்க. பட் ஆனா அங்க மக்கள் வாழுகின்ற பகுதியா இருக்கு, இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கு, வாழக்கூடிய பகுதிகள்ல மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கு. ஆனா இதே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பாத்தீங்கன்னா தாக்குதல்லாம் மிலிட்டரிகளா இருக்கு. ஏன்னா ஒரு துளி ரஷ்யா மக்கள் வாழும் பகுதியிலயோ இல்ல இழப்புகள் மக்களுக்கு அதிகமா இருந்திருந்ததுன்னா ஐயோ எத்தனை கேஸ் நடக்கிறது, எத்தனை தடவை அவர் ஜெயிலுக்கு போறது, எத்தனை அதாவது 10,000 வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை அப்படிங்கிறது போல விதிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு அந்த அளவுக்கு குற்றம் பண்ணிக்கிறார் இல்லையா. ஐசிஜே தீர்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க, தூங்கி இருந்துச்சு ஆமாங்க நான் ஜெயில போட்டுருங்க ஒரு 10 வருஷத்துக்கு, 20 வருஷம் ஜெயில போட்டுருங்க அப்படிங்கிறது போல கொடுத்துட்டே இருப்பாங்க தீர்ப்பு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது போல எதுவுமே இல்லையே அப்படின்ற வேதனைகள் சில நபர்களுக்கு பாத்தீங்களா. அப்ப உலகம் கேஸ் போட முடியல அப்படின்னு என்ன அர்த்தம், இவங்கெல்லாம் மோசமானவங்க, அதனால பேட் பாய்ஸ் இல்லையா. சோ அதனால தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது போல வரலாறுல நாளைக்கு திருத்தி எழுதிடுவாங்களா அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படியோ இதெல்லாம் வரலாறுலயே இருக்காது. தாக்குதல் பண்ணாங்க, பதிலுக்கு தாக்குதல் பண்ணாங்க, இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் இருக்கும் இல்லையா. ஹிஸ்டரியில ஷார்ட்னா முடிச்சுட்டு போயிருவாங்க. என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்படிங்கறதெல்லாம் ஹிஸ்டரியில விட்டு வைக்க கூடாது இல்லையா. சோ அதனால நம்ம மேப் வீடியோல தினம் என்ன நடக்குது அப்படிங்கறத தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தடுத்த பதிவுகள்ல இருந்து மேப் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். உங்களோட சப்போர்ட் எப்போ எனக்கு இருக்கும்னு நம்பிக்கல அடுத்தடுத்த செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, இது போல தாக்குதல்கள் பெருமளவுல இருக்கு அப்படிங்கிறது போல. அது ரஷ்ய தரப்பு தாக்குதல் பெருமளவில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆனா இப்ப கூட மனம் தளராத ஜெலன்ஸ்கி அவர்கள், வாழ்க தலைவரே, ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டுங்க. ஏன் அப்படின்னா இப்ப கூட ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் உறுதியா இருக்கிறாராம், அதாவது வெற்றி பிளான சப்மிட் பண்ணதா சொல்லியிருந்தார் இல்லையா. இப்ப அந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா நாட்டோல சேர்றதுக்கான கான்கிரீட்டான ஸ்டெப்ஸ், அது மேல ஏறி போனா போதும், படிகளை போட்டு கொடுத்துருவாங்க, அது மேல அப்படியே ஜாலியா ஏறி போனா நாட்டோல சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ராம்ஸ்டெயின் மீட்டிங்ல நடக்கும்போது என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உக்ரைனோட இரு பகுதிகளை பிரிச்சு விட்டுட்டு, அதாவது சண்டை நடக்கக்கூடிய பகுதிகள்ல கான்ஃபிளிக்ட் ஏரியாஸ், சண்டை நடக்காத பகுதி எல்லாத்தையும் நாட்டோட சேர்த்துக்கலாம். இந்த பகுதிகளுக்குள்ள ரஷ்யா அடிச்சாங்க அப்படிங்கும்போது, இல்ல டினிப்பர் ரிவர் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நாட்டோட சேர்த்திக்கலாம். அதுக்குள்ள வந்தாங்கன்னா நாட்டோ நாடுகள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா உக்ரைனோட வீரர்கள் பாத்துக்கணும், என்னங்க சொல்றீங்க அப்படிங்கிறது போல ஒரு மீட்டிங்ல கூப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ முடிவுகள் எடுத்துருவாங்களா அப்படின்னு போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா பிரிக்ஸ் மீட்டிங் நடக்க இருக்கு, அது நடக்கக்கூடாது. ஸோ அது ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னா மிக பெரும் அழுத்தங்கள் ரஷ்யா கொடுத்தாகணும். இந்த அக்டோபர் மாசம் ஒரு மாசம் தானே, ஸோ அழுத்தம் கொடுத்து பாத்திரலாமா அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகள் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு யோசனை பல அனலிஸ்டுக்கு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரிக்ஸ் மீட்டிங்க்கு அப்புறம் எல்லாம் அமைதியாயிரும் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
மிடில் ஈஸ்ட் பிரச்சனைங்கிறது லேசுப்பட்ட வேலையா மாதிரி தெரியல. அது மிக பெரும் அளவுல வெடிக்குது அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, முதல்ல நோட்டாம் போட்டாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிவிலியன் பிளைட்ஸும் வேணாம், எல்லாம் கேன்சல் பண்ணுங்க அக்டோபர் 9 வரைக்கும் அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க. ஸோ இது இஸ்ரேலுக்கு எப்படி ஈரான் தரப்புல இருந்து ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் கொடுத்தாங்களோ அதே போல இப்போ பிரிட்டன் இஸ்ரேல் தரப்புல இருந்து நடந்துகிட்டு இருக்காங்க. தாக்கியே தீருவோம் அப்படிங்கிறத போல ஈரான் தரப்பு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்போ அதே போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ கரெக்டான டைம் பார்த்து இஸ்ரேல் ஈரான் அடிப்பாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லைன்னா அவங்க உறுதியா இருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா செய்வாங்க, அதுல மாற்றமே இல்லை. ஸோ எந்த மாதிரியான இழப்புகள், என்ன மாதிரியான தாக்குதல்கள் இஸ்ரேல் ஈரானுக்கு ஏற்படுத்த போறாங்க, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து ஈரான் கூடிய சீக்கிரமா ரிட்டாலியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டைம் எடுத்துக்கிட்டு திரும்பி ரீக்ரூப் ஆகி அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல தான் தெரியுது. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது எஸ்கலேஷன் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் உடனுக்குடன் இருக்காது. மேபி ஒரு 2-3 நாளோ இல்லை ஒரு வாரமோ டிலேல கண்டிப்பா ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ரிட்டாலியேட் பண்ணாங்க அப்படின்னா மிக பெரும் தாக்குதல் திரும்பியும் இஸ்ரேலுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ இஸ்ரேலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படி லெபனானுக்குள்ள இஸ்ரேலோட வீரர்கள் போயிருக்கிறாங்களே, இப்போ அதே போல இஸ்ரேலுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நபர்கள் லெபனானுக்கு ஆதரவாகவும் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இஸ்ரேலோட பேர்ஷாவான ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில நடந்து போயிட்டு இருக்கிற மக்கள்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி தாக்குதல்கள் அப்புறம் கத்தியை வச்சு குத்தக்கூடிய முயற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. இதனால போலீஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு சைல வீடியோ பதிவுகள்லாம் லோட் ஆயிருக்கும், அது ஃபுல்லா காட்ட முடியாது, நான் வேணா பாஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பகுதிகளை வந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் போர் தொடுத்துட்டு இருக்காங்க. இரு ஃப்ராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சைடு காசா, இன்னொரு பக்கம் லெபனான் அப்படிங்கிறது போல இருக்கு. இப்ப எல்லா பக்கத்துல இருந்து மிசைல் தாக்குதல் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்குள்ள இது போல தாக்குதல்கள் நடக்குது அப்படிங்கும்போது இஸ்ரேல் எங்கேயோ கோட்டை விட்டுருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா போர்னு ஆரம்பிச்சு உள்ள போயிட்டு இருக்கும்போது நாட்டுக்குள்ள இது போல நடவடிக்கைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிறதால சில தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, லெபனான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இஸ்ரேலை தாக்குதல் பண்ணிருக்காங்க. எப்படி லெபனான்குள்ள இழப்புகள் ஏற்படுதோ அதே போல இஸ்ரேலுக்குள்ளேயும் இழப்புகள் ஏற்படுது. இப்ப சைல வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஸோ இந்த பதிவுகள் பார்க்கும்போது இஸ்ரேலுக்குள்ளேயும் இழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற மாற்று கருத்துல மூடி மறைக்கலாம், ஒரு கட்டத்துக்கு மேல வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிற மாற்று கருத்துல இஸ்ரேலுக்குள்ளேயும் தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்கு, இழப்புகள் ஏற்பட்டுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் கூட இப்போ இஸ்ரேலோட தெற்கு பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது போல விஷயங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. மேத்யூ மில்லர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் பிரீஃபிங்ல வந்து சொல்லியிருப்பாங்க, இப்பெல்லாம் ஹமாஸ் எங்கீங்க தாக்குதல் பண்ணதுனாலதான் அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப கூட இஸ்ரேல் தாக்குதல் பண்ணிட்டாங்களே மேத்யூ மில்லர் அவர்களே, என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது போல பத்திரிகையாளர்கள் நறுக்குன்னு கேட்பாங்க அப்படிங்கிறது போல மாற்று கருத்துல கேட்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும், தொடர்ந்து காசாவோட மக்கள் வாழும் பகுதிகள், ஏன்னா ஹமாஸ் மக்களோட மக்களை இணைஞ்சு இருக்கிறதுனால அது மேல தாக்குதல் பண்ணதா இஸ்ரேல் தரப்புன்னு சொல்றாங்க. இருக்கு பிரிக்க முடியாது, அதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போலன்னா யூஎன்ல உட்காந்து ப்ராப்பரான சீஸ்ஃபயர் டீல் வரல, அதுக்காக மிக பெரும் தாக்குதல். ஸோ மிலிட்டரி ப்ரெஷர்னால டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறவங்கள சொல்லியிருந்தார் இல்லையா மேத்யூ மில்லர் அவர்கள். ஸோ அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது போல கிளியரா இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஈரான் இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இங்க பாருங்க யூஎன் மூலயமா சீஸ்ஃபயர் டீல் வருன்றதுக்காக நாங்க பொறுமையா பொறுத்து இருந்து பார்த்தேன்னா டச்சோட பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்டிருந்திருக்காரு போல இருக்குது. ஸோ அதனால ஒரு தரப்பு சொல்லிக்கிறாங்க, இங்க பாருங்க எங்க நாட்டுக்குள்ள ஹனியன் அவர்கள் இறந்துட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, நாங்க உடனே தாக்குதல் பண்ணோமா இல்ல அமைதி காத்தமா இல்லையா, சரி யூஎன்ல ஏதோ ஒரு நடக்கும், சீஸ்ஃபயர் டீல் பண்ணுவாங்க, ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிறது போல நாங்களும் பொறுத்து இருந்து பார்த்தோம். ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இஸ்ரேலோட பார்பாரிசமான அந்த அட்டாக் இருக்கு இல்லையா, மிருகத்தனமான தாக்குதல்கள், ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்க தாக்குதல் பண்ணோம் அவ்வளவுதாங்க அப்படிங்கிறது போல ஈரானோட புது அதிபர் இருக்கிறார் இல்லையா பெசஸ்கியான் அவர்கள், அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவர் நியாயப்படுத்திக்கிறார், அவர் தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்கள் எடுத்து முன் வச்சு தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்துல. ஸோ இது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது அதே போல உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராம்ஸ்டெயின் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். ஏன்னா இந்த டச்சோட பிரைம் மினிஸ்டர் ஈரானுக்கு போன் பண்ணி பேசுற அதே சமயத்துல டச்சோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ரூபன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கர்கிவ்க்கே போயிட்டார். அங்க போய் நின்று இழப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு, தாக்குதல்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத மேற்பார்வை பார்த்திருக்காரு. கர்கிவ்ங்கிறது ஃப்ரண்ட் லைன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட். ஸோ இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். இந்த கர்ஸ்க்கு பையெல்லாம் குறைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ரஷ்யா கூட இந்த ஒச்சான்ஸ்க்கு பதிக்குள்ள வந்திருக்காங்க இல்லையா. ஸோ சிக்கலுக்குரிய பகுதி, ஏன்னா இங்கெல்லாம் அடிக்கடி இந்த ஏரியல் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மேபி ஆயுதங்கள் ஏதாவது கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டாங்களா ஃப்ரண்ட் லைன் வரைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப கூட ஒடசால மிக பெரும் தாக்குதல்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா ஹப்,
அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மிக பெரும் வெடி விபத்து நடந்திருக்கிறதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நியூஸஸ் எல்லாமே ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்குது. அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து அக்டோபர் 6 அதிகாலை வரைக்கும் உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 56 ட்ரோன்கள், அது போக சில மிசைல்கள் வந்திருக்கு. நாங்க மிக பெரும் அளவுல தடுத்து நிறுத்திக்கிறோம். அது உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஓப்லாஸ்ட் நோக்கியும் சில ட்ரோன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையும் அங்கேயே தடுத்து நிறுத்தினோம் புறநகரத்திலேயே அப்படிங்கறதோட சொன்னாங்க. ஆனா வெடி விபத்துகள் பல இடங்கள்ல கேட்டதா சொல்லப்பட்டுவது. இழப்புகள் இருக்கு. ஆனா எந்த மாதிரியான இழப்புகள் அப்படிங்கிறது போல தெரியல. ஏதோ ஒரு இடத்துல போய் கிரேட்டர் தோண்டி வச்சுக்கிறாங்க இல்லையா? சோ அது போல ஏதோ ஒரு பகுதியில போய் உழுது விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது போல தெரியல. இந்த ட்ரோன்கள் போய் எங்கேயாவது புறநகரத்துல விழுந்திருக்கா, இல்ல சிவிலியன் வாழும் பகுதியில் விழுந்திருக்கா, இல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல விழுந்திருக்கான்னு தெரியல. மேபி இப்ப எப்படிங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு, வீடியோ பதிவுகள்லாம் காட்டுறாரு இல்லையா? அதாவது இப்போ ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சொல்றதெல்லாம் 100க்கு 100 மார்க் போடுறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் பாத்தீங்கன்னா 900 குண்டுன்னு போன வாரம் தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 800 குண்டுகள், 100 குண்டுகள் கம்மியா இருந்தாலும் ட்ரோனோட தாக்குதல்கள் அதிகமா இருக்கு. 400 ட்ரோன்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இழப்புகள் ரஷ்யாவுக்கும் இருக்கு. ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உக்ரைன் தரப்பு வந்து ட்ரோன்கள் போயிருக்கு. ட்ரோன்களை டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரஷ்யா தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயே வெடிசத்தங்கள் கேட்டிருக்கு. இப்ப என்னன்னா தாக்குதல்கள்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த வீரர்கள்லாம் இறக்குறாங்க இல்லையா? சோ அவங்க எல்லாரோட நிலைமை என்ன? பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க, 2வது காணாம போயிருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் என்ன ஆச்சு, அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது போல உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்ச் நடந்திருக்கு. மக்கள் இப்பதான் வெளியே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. மேபி இது ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா கூட இருக்கலாம். ஆனா சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, புடிச்சிட்டு போறாங்க இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்தினால கோபத்தின் வெளிப்பாடா மக்கள் இப்போ வீதியில வந்து போராட ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல சிலர் தரப்புன்னு சொல்லப்பட்டுவது. அது மேபி ப்ரொபகண்டாவா கூட இருக்கலாம். ஆனா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பல பிரிகேட்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்களும் காணாம போயிட்டாங்க. 2வது போர்க்கைதிகளா இருக்கிறாங்க. அவங்கள மீட்டெடுக்கும் நடவடிக்கையில ஈடுபடுங்க அப்படிங்கிறது போல அழுத்தம் கொடுக்குறாங்க உக்ரைனோட அரசாங்கத்துக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இதனால உக்ரைன் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை ரஷ்யா கூட வச்சுக்க போறாங்க? ஏன்னா மக்கள் ஒருங்கிணைறாங்க அப்படிங்கும்போது அது சிக்கல் தான். போர் நடந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்துல போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் சிக்கல் தான். இது எப்படி கையாளுறாங்க உக்ரைன் தரப்பு வந்து அப்படிங்கிறதோட பொறுத்து இருந்து பாத்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்த 2 நாடுகள் சண்டை பிடிச்சுக்கிறாங்க. 2 நாடுகள் பாதிப்படைகிறாங்க. அது ஓகே, அது பிரச்சனையில இருக்கக்கூடிய நாடுகள். அதே போல லெபனான் இஸ்ரேல் சண்டை பிடிச்சுக்கிறாங்க. அதுல பாதிப்படைகிறாங்க. அது நாடுகள் போர்ல இருக்கிறாங்க, சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால வச்சுக்கலாம். இழப்புகள் அவங்களுக்குள்ள இருந்தா பரவாயில்ல. இப்போ விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, எங்க நாட்டை நான் கொண்டு போய் சரண்டர்லாம் அடைய வைக்க மாட்டேன் பிரசல்ஸ்ல அப்படிங்கிறாங்க. எங்க நட்பு நாடுங்க, நீங்களா ஒரே யூரோப்பியன் யூனியன், ஒரே ஒரு தாய் பிள்ளைகளா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. 2வது நாட்டோல இருக்கிறீங்க. என்னங்க சொல்றீங்க? நீங்க எதுக்கு போய் அடிமையா இருக்கணும்? உங்களை யாரையும் அடிமைப்படுத்த கூடாதுன்றதுக்காக தானே நாட்டோ இருக்கு. இல்ல உங்களை அடிமையாக்குறதுக்காக நாட்டோ இருக்கா அப்படின்றதோட கேள்விகள் வருது. இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வச்சு பார்க்கும்போது மேபி அங்க ஒரு கருத்து மோதல்கள் இருக்கா? சோ இது போல நாடுகள் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. பேய்க்கும் பேய்க்கு சண்டை. அதுக்கு நடுவுல சில நபர்கள் மாட்டிட்டு முழிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல பிரான்ஸோட கம்பெனிஸ் எல்லாம் இருந்தது, ஆயில் கம்பெனி. அது மேலாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிரான்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் கூட இஸ்ரேலோட பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் போன் பண்ணி பேசிக்கிறார். அப்படி பேசும்போது என்னங்க சொல்றீங்க மேக்ரான் அவர்களே, ஆயுதம் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணீங்கன்னா எப்படிங்க? இது நீங்க ஈரானுக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கு தெரியுங்களா? அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. அடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய கம்பெனி, அதாவது பிரான்ஸோட பிசினஸ் மேனுக்கு தான் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கேயே அழுத்தங்கள் இருக்கும். ஆல்ரெடி அங்க பிக்கல் புடுங்களா இருக்கு. ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கே பெரும் கஷ்டத்துல இருக்கிறாங்க மேக்ரான் அவர்கள். இப்படி இருக்கும்போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்குதல் பண்ணிட்டு இப்ப அவங்ககிட்டயே போன் பண்ணி ஆயுதங்கள் தடுக்காதீங்கன்னு சொன்னா எப்படி அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் சூப்பர் பவர்ஸ் பிரச்சனையில பல நாடுகள் சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த பதிவை பத்தி? 2வது இந்த சூப்பர் பவர்ஸ் பிரச்சனையில எப்படி நடுநிலையா இருக்க முடியும்? நம்ம இருக்கக்கூடிய நடுநிலை தன்மை நல்லதா, இல்ல நம்ம இப்போ ஏதாவது ஒரு சைடுல ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.